இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஷினோ வாய்ஸ் ஓவரில் இந்த அகாடமி பாஸ்ட்ல ஷினோபிகளுக்கான ஹிடன் லீஃபோட ட்ரைனிங் சென்டராக இருந்துச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹோப்ஃபுல்ஸாக இருக்க வெறித்தனமான ட்ரைனிங் நடக்கும். இருந்தாலும் மாடர்ன் வேர்ல்டில் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கனால பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போல்லாம் நின்ஜுட்சு ப்ரோக்ராமுக்கான ஜென்ரல் கரிக்குலம் போயிட்டு இருக்கு. நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் டெவலப் ஆகிறதுக்கான இடமா இந்த அகாடமிக் இருக்குன்பா பொருட்டோவை காட்டுவாங்க. இந்த உலகத்தில் நான் இருக்கேன்னு மார்க் பண்ணுறதுக்கான இடமா அது இருக்குன்பா. ஷிகடாய் முட்டாளானி இப்போதான் 2 வாரம் சஸ்பென்ஷன்ல இருந்தே வந்திருக்கு. நீ அமைதியா இருக்கதே நல்லதுன்பான். பொருட்டோ முடிஞ்சு போச்சு, அதுக்குலாம் நான் கவலைப்படுற ஆளும் கிடையாதுன்ட்டு போவான். பொருட்டோவை பார்த்துட்டு ஈனோஜின் அப்ப இவன் டிராப் அவுட் ஆகலையான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹொகாகே சன்னுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். ஷிகடாய் அமைதியா இருக்க சொன்னான்லடான்ட்டு போவான். பொருட்டோ டெங்கி கிட்ட ஏன் டெஸ்கிங்கின்னு கேட்பான். எங்க வேணாலும் உட்காரலான்பா டெங்கி. திரும்ப ஹாய் சொல்லிட்டு ஷிகடாய் பக்கத்துல போய் உட்காருவான். பொருட்டோ அம்மா தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்குன்ட்டு படுத்துருவான். டெங்கி அம்மா வாங்கவும் பொருட்டோ 2 வாரம் படிக்க வச்சிட்டாங்க, கேப்பே இல்லாமன்பான். காசிப் பேசிக்குவாங்க பசங்க. இவன் பண்ண வேலைக்கு இவனுக்கு தண்டனையை கொடுக்கலையா, ட்ரெயின் மட்டும் டவுன் தாக்கி இருந்தா நிறைய பேர் செத்துருப்பாங்கன்னு பேசிக்குவானுங்க. ஒரு பையன் ஒரு வேலை இறந்தவங்களை கவர் அப் பண்ணிட்டாங்களான்பாங்க. டெங்கி கேட்டுட்டு பொருட்டோ பாக்குறப்ப எந்திரிப்பான். ஷிகடாய் கண்டுக்காதேன்பா. பொருட்டோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்னன்ட்டு புக்கு மறந்து வச்சுட்டோன்ட்டான். ஷிகடாய் இது உன் ஃபர்ஸ்ட் டேடான்பா, புக்கை ஷேர் பண்ணிக்கலான்பா பொருட்டோ. ஷிகடாய் வாட்டர் டிராக் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்பா. சூமிரே பொருட்டோ நோட்டீஸ் பண்ணிட்டு கிரௌட்ல தனியா தெரியறான்பா. சோச்சோ அவன் பண்ண அந்த ஸ்டூபிட் ஸ்டண்ட்ல தான் எல்லாரும் அவன் மேல அட்டென்ஷன்ல இருக்கீங்களா, உனக்கு அவனை தெரியும்ல சாரடான்னு கேட்கவும், சாரடா எங்களோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான்பா. சோச்சோ அப்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லைன்பா சாரடா, சொல்ல போனா இவங்க கூட எல்லாம் இருக்கணுங்கிறது கடுப்பேத்துதுன்பா. சோச்சோ எனக்குமே அப்படிதான் இருக்கு, ஆனா அவன் அப்பா கூல்ன்பா. சூமிரே லார்ட் நருட்டோ ஹொகாகேன்பா. சோச்சோ ஆமான்ட்டு வாழ்க்கையில வர கடினமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆம்பளையாக்குன்பா. ஈனோஜின் ஹொகாகே வாழ புடிச்சு ஓடுறையாடான்பா. சூமிரே ஈனோஜின் என்னடா சொல்றேன்பா. சூமிரே கிட்ட சத்தமா சொல்றான்னு கேட்பான். சூமிரே தலை தொங்கிரும். ஷிகடாய் ரொம்ப ஹாஷா பேசுறேன்பா. ஈனோஜின் அது கஷ்டப்படுத்தி இருந்தா நான் அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கிறேன், ஆனா நான் எல்லாரும் யோசிக்கிறதா தான் சொல்றேன். இதே விஷயத்த வேற யாராவது பண்ணியிருந்தா அது இவ்வளவு நார்மலா இருந்திருக்காது, என்ன அதுக்கு ஜெயில இருப்பாங்கன்பா. டெங்கி பேச வரவும் பொருட்டோ தடுத்துருவான். ஷிகடாய் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசக்கூடாதுன்பா. ஈனோஜின் சரி எப்படி போச்சு பொருட்டோன்னு கேட்பான். பொருட்டோ ஏதோன்பா. டெங்கி நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்பான். ஷிகடாய் சொல்ல போனா எங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கீன்னு தெரியுது, ஆனா ஏன் நீ ரொம்ப ஓட்டவாயா இருக்கீன்னு கேட்பான். ஈனோஜின் நான் பிரச்சனை பண்ணணும்ல அப்படி பண்ணலின்பா. சோச்சோ அது ரொம்ப மோசமாக்குதுன்பா. சூமிரே ஆமான்பா. பொருட்டோ எங்க பேரண்ட்ஸ்ல மேட்டர் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கை நீட்டுவான். ஈனோஜின் தட்டி விட்டு எல்லாம் அவ்வளோ ட்ரஸ்ட் ஒத்தியா இருப்பியான்னு நான் நம்பலடான்பா. சூமிரே எந்திரிச்சு நம்மளா ஒன்னா படிக்க போறோம், அதனால ஒன்னாதான் வேலை செஞ்சாகணும்பா. சோச்சோ கிளாஸ் ரப்பா கரெக்டா பேசினீன்பா. சூமிரே வைக்கப்படுவா. ஷீனோ வரவும் சூமிரே எல்லாத்தையும் எந்திரிச்சு நிக்க சொல்லுவா. பொருட்டோ 2 வாரம் சஸ்பென்ஷன்ல இருந்திருப்பான் இல்லையா, எல்லாத்தோட பேசிக் ஸ்கில் லெவலை வந்து நோட் பண்ணி வைக்கணும். அது பொருட்டோக்கு இன்னைக்கு தான் நடக்கும். பொருட்டோட தான் லாஸ்ட், எல்லாத்தோடதையும் கம்ப்ளீட்டா ஷீனோ ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அடுத்த தடவை நம்ம கேதர் பண்ண டேட்டாவை வச்சு ஆக்சுவல் பிராக்டிஸ் பண்ணலான்பா. எல்லாரும் சரின்பாங்க. டெங்கி அதை டெரிஃபிக்கா இருந்துச்சுட்டு டேட்டாவை காட்டுவான். பொருட்டோ செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்பா. ஏன்னா நான் டாப்புக்கு வரலையான்னு கேட்பான். பொருட்டோ ஃபர்ஸ்ட் ஒன் யுயினோ இவாபே இருப்பான், செகண்ட் பொருட்டோ, தேர்ட் சாரடா. பொருட்டோ இவாபே நான் தோக்கடிச்சவன் எவன் கேட்பான். டெங்கி அவன் இன்னைக்கு வரல, நம்மள போல குழந்தை பசங்களோட சேர்ந்து சுத்தரல ஒருத்தலையும் சொன்னான்பா. பொருட்டோ அப்படியான்பா. லஞ்ச் டைம் பெல் அடிக்கும். பொருட்டோ பசிக்குதுன்பா. முன்னால இருக்க பசங்க கிட்ட சாப்பிட போறீங்களான்னு கேட்பான். நாங்க ரூஃப் டாப் போறோம் சாரின்ட்டு, நீங்களும் குயிக்கா போங்கன்பா. பொருட்டோ என்னமோ சாப்பிடலான்பா. வெளியே போங்கடான்னு வாய்ஸ் கேட்கும். கடுப்பு ஏத்துறீங்கன்ட்டு இவாபே எந்திரிச்சு நான் இந்த ரூமை யூஸ் பண்றேன், நீங்க என்ன பாதர் பண்றீங்கன்பா. டெங்கி வந்தா யுயினோ இவாபேன்பா. ஷிகடாய் 2 தடவை கிராஜுவேஷன்ல ஃபெயில் ஆனவன்பா. பொருட்டோ அப்படின்னா நீங்க என் கிளாஸ் சீனியரா, பார்த்தால சந்தோஷங்கன்பா. இவாபே எங்கூட ஃப்ரெண்டாக பார்க்காத ஹொகாகே பையன்பா. பொருட்டோ இங்க நான் யார் பையனா இருந்தா என்னடான்பா. இவாபே பொருட்டோ சட்டை பிடிச்சு நீ என்ன சுத்தி இருக்க ஐடியாவே எனக்கு பிடிக்கலின்பா. அதே கிளாஸை சேர்ந்தவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இவாபே என்ன எல்லாத்துக்கும் கவனத்தை ஈர்க்கணுமா, போய் உங்க அப்பா நாடல்ல மறைஞ்சுக்கன்பா. பொருட்டோ அதை திரும்ப எடுத்துக்கன்பா. இவாபே பொருட்டோவை தூக்கி எறிஞ்சிட்டு நீ என் டைமுக்கு ஒருத்தம் கூட இல்லன்பா. டெங்கி பொருட்டோவை தூக்க போவான். ஏன்டா அப்படின்ட்டு ஷிகடாய் முன்னால போறப்ப இவாபே அவன் வெப்பன் வச்சு தடுத்துட்டு உனக்கு ப்ராப்ளம்னா வாட மோதி பார்க்கலான்பா. டெங்கி இதே நானா இருந்தா அதை செய்ய
மாட்டேன். இவாபேவோட தைஜுட்சு ஸ்கில்ஸை பார்த்து ஈவன் டீச்சர்ஸே இம்ப்ரெஸ் ஆன விஷயத்த சொல்லுவான் டெங்கி. அப்புறம் எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு கேட்பான் பொருட்டோ. டெங்கி தெரியலின்பான். இவாபே கவனமா கேட்டுக்க, ஷினோபிக்கு பலம் தான் தேவை. உங்களை போல சிம்பிளா ஒபீடியன்ட்டா படிக்க என்னடா பிரயோஜனம்? ஹிஸ்டரியிலேயே இப்ப இருக்க ஹோக்காகே தான் ஸ்ட்ராங்கஸ்ட். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வைக்கும் தான் ஷினோபி அவங்களால எல்லாத்தையும் அடைய முடியும்பான். பசங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டானா இவன் டிராப் அவுட் ஆயிருக்கணும்பாங்க. டெங்கி ஈவன் ஹோக்காகேவை நிஞ்சுட்சுவை பீஸ்ஃபுல் வேஸ்ல தான் அவரோட கோல்ஸ் அடைய யூஸ் பண்ணாருன்பான். அதனாலதான் நானும் எங்கும் போது வாய மூடுன்ட்டு இவாபே உன்ன மாதிரி கோலைகளை வாய திறக்க கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னால போர்ல இருந்தோம். லார்ட் ஹோக்காகே ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கப்ப இப்படிலாம் இல்ல. ஆனா சில காலத்திலேயே இந்த இடம் சாஃப்ட் ஆகி முட்டாளுகளுக்கான ஸ்கூல் ஆயிடுச்சு. என்னால அதை ஏத்துக்க முடியாது. அப்பா வாழை புடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிக்கவன்ல நியூசன்ஸ் தான்பான். டெங்கி அவன் ஒன்னும் அவங்க அப்பா பாதையில வரல. பொருட்டோ அப்படிப்பட்டவன் இல்ல. நான் பொருட்டோவை பாத்திருக்கேன். அவனை பார்த்துட்டு தானே அகாடமிக்கு வரணும்னே முடிவெடுத்தேன். உனக்கு எதை பத்தியும் தெரியாதுடான்பான். இவபே டெங்கியோட சட்டை புடிச்சிட்டு தைரியமான வார்த்தைகள் கோலகிட்ட இருந்து வருதா, என்ன தோக்கடிச்சிட்டு தான் நீ பேசியிருக்கணும்டான்பான். பொருட்டோ நிறுத்துறான்ட்டு கிக் பண்ணுவான். செப்பரேட் ஆகவும் பொருட்டோ அப்ப உன்னோட ஐடியா உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு சுத்தி இருக்கவங்கள புள்ளி பண்ணுவியான்னு கேட்பான். இவபே என்னடா சொன்னேன்னு கேட்பான். சிக்கடாய் பொருட்டோவை கூப்பிடவும் பொருட்டோ ஒன்னும் இல்ல சிக்கடாய், நான் இங்க சண்டை போடுறதா இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன். ஆனா தேவைப்பட்டா செய்வான்டான்பான். இவபே இன்ட்ரெஸ்டிங்பான். சூமிரே பயப்படுவா. இனோஜின் சிரிப்பான். ஆங்கோ ஷீனோ கிட்ட போயிட்டு பொருட்டோ இன்னைக்கு தானே ஆரம்பிக்கிறான்னு கேட்பாங்க. இந்த ஃபேட் லேடி தான் ஆங்கோ. ஒரோச்சுமாருவோட டிசைபிள். யாருக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு? அப்ப நல்லா லீனா இருப்பாங்க, இதுல ஃபேட்டா இருப்பாங்க. ஷீனோ ஆமான்னு கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் ஆங்கோ ஃபர்ஸ்ட் நாளே சஸ்பெண்ட் ஆயிட்டான். அவன் ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர்ல என்பாங்க. ஷீனோ அவனோட ஹோம் ரூம் டீச்சரா நான் இருப்பேன்னு எதிர்பார்க்கலின்பான். ஆங்கோ அதை ஒர்த்தாக்குங்கன்பா. ஷீனோ அவங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன், அதான் என் வேலை, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன்பா. எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஷாக் ஆவான். ஆங்கோவும் கிளாஸ் எட்டி பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. பசங்களா எங்கடா போனாங்கட்டு ஷீனோ கையில வச்சிருந்த புக்கை கீழே போட்டுருவான். பார்த்தா எல்லாரும் இன்சைட் அரேனால இருப்பாங்க. பொருட்டோ இவபே ஆப்போசிட்ல நிப்பாங்க. சுமிரே நம்ம என்ன பண்றோம்? கிளாஸ் இருக்கேன்பா. சோச்சோ நம்ம அவங்க ரெண்டு பேத்தையும் ப்ளே பண்ணிக்கலான்பா. சாரடா இது கடுப்பேத்ததுன்பா. இவபே பொருட்டோவை பார்த்துட்டு என்ன பயந்துட்டியான்னு கேட்பான். பொருட்டோ இல்லையே, இந்த எக்ஸசைஸ் ஹால் ஃபைட்டிங் ரிங் போல இருக்கு, ஃபன்னா இருக்க போதுன்பா. இவபே அவனோட வெப்பனை கிரவுண்ட்ல அடிச்சுட்டு கவனமா பாத்துக்கங்க கைஸ், அகாடமி ரூல்ஸ் படி போற நிஞ்சுட்சு மேட்ச் இதுன்பா. கவலைப்படாத, நான் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு பொருட்டோ கிட்ட, ஏன்னா அதை நான் பயன்படுத்தினா நீ செத்துருவின்பா. டெங்கி இதெல்லாம் என்னாலன்பா. சிக்கடா இல்ல, அவனாதான முன் வந்து அந்த சேலஞ்ச் எடுத்தான், திரும்ப சஸ்பெண்ட் ஆக போறான்பா. இனோஜின் என்ன அது மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறியா? அவனை அகாடமில இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. ஆனா அவன் கோலையில இல்ல லூசுன்பா. இவபே ஷூரிகன் ஸ்விட்ச் தாக்குவான். பொருட்டோ டாச் பண்ணிட்டு பக்கத்துல போய் ஃபைட் பண்ணுவான். இவபே ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவான். அதுல இருந்து டாச் பண்ணி பின்னால போயிருவான் பொருட்டோ. இவபே கொஞ்சம் கீப் அப் பண்ண முடியுது போல என்பான். பொருட்டோ ஷூரிகன் குனாய் வச்சு தாக்குவான். டாச் பண்ணிட்டு இவபே ஃபாஸ்டா இருக்கான்னு திங்க் பண்றப்ப பொருட்டோ பின்னால வந்து அட்டாக் வைப்பான். இவபே தடுத்து காலை புடிச்சிருவான். பொருட்டோ ரைட் லெக் வச்சு கிக் பண்ண ட்ரை பண்றப்ப அந்த காலையும் புடிச்சிருவான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு இவபே தூக்கி வீசிடுவான். பொருட்டோக்கு பில்லர்ல பயங்கரமா அடி விழுந்துரும். சிக்கடாய் அடச்சான்பா. இவபே என்ன அவ்வளவுதானான்னு கேட்பான் பொருட்டோ கிட்ட. பொருட்டோ என் துணியை அழுக்காக்கிட்டியாடான்னு எந்திரிப்பான். சோச்சு சாரடா கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன போல இருந்துச்சேன்பா. சாரடா சமாளிப்பா. பார்த்தா அப்படி தெரியலையன்பா. ஓ மாயையா இருக்கலான்பா சாரடா. சோச்சு என்னமோ அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். பொருட்டோ இவபேக்கு மேட்ச் இல்லைன்பா. பொருட்டோ ஷூரிகன்ஸ் யூஸ் பண்ணுவான். இவபே குனாய் வச்சு எல்லாத்தையும் தடுத்துருவான். பில்லர்ஸ்க்கு பின்னால மறைஞ்சு ஓடுவான் பொருட்டோ. இவபே கிளவரா இருக்கான்பா. பொருட்டோ ஷூரிகன்ஸ் வச்சு தாக்கிட்டு பக்கத்துல போய் அடிக்க ட்ரை பண்ணுவான். இவபே கையில இருக்க குனாயை தட்டி விட்டுருவான். இவபே பொருட்டோவை தள்ளி போடான்னு தூக்கி வீசிடுவான். முடிஞ்சுதான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைப்பான். பார்த்தா அது பொருட்டோ க்ளோனா இருக்கும். இதோ இங்க இருக்கண்டான்ட்டு பொருட்டோ வாயிலே கிக் பண்ணுவான். பார்த்தா சப்ஸ்டிடியூஷனா இருக்கும். சிக்கடாய் ஷாக் ஆவான். பொருட்டோ க்ளோன்ஸோட சேர்ந்து தேடுவான். இவபே மறைஞ்சிருப்பான். டெங்கி பின்னால இருக்கான்னு கத்துவான். இவபே பொருட்டோட கழுத்தை புடிச்சுன்னு இருக்குவான். பார்த்தா அது க்ளோனா இருக்கும், டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ மாறுவேஷம் போடுறதோட சேர்த்து சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சுவான்பான். இவபே நீயுமே பரவாயில்ல, வெளிப்படையா தாங்கிற ஷேடோ க்ளோன்ஸ் பண்ற, சக்ரா நல்லா இருக்கும் போல என்பான். இப்பதான் டெங்கி சக்ரானாலே என்னன்னு தெரிஞ்சுக்குவான். ஹியூமன் பாடியில கம்ப்ரஸ் ஆயிருக்க செல்ஸ் வெளிப்படுத்துற இம்மெஷரபிள் அமௌண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜின்னு. சிக்கடை நிஞ்சுட்சுவை மாஸ்டர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சக்ரா மேனிபுலேட் பண்றது தான்பான். பொருட்டோ க்ளோன்ஸ் பண்ணவும் இவபே இன்ட்ரெஸ்டிங், எத்தனை க்ளோன்ஸா இருந்தாலும் ஒரு கை பாப்பன்பான். பொருட்டோ ஃபைட் பண்றப்ப க்ளோன்ஸை போட்டு பொளந்துருவான். க்ளோனை பிடிச்சி ரியல் ஒன் மேல அடிக்கவும் பொருட்டோ விழுந்துருவான். இவபே நீ உன்னோட க்ளோன்ஸை வேஸ்ட் பண்ணணும் இல்லனா உன்னோட எனர்ஜி போயிருண்டான்பான். பொருட்டோ எந்திரிச்சு திரும்ப க்ளோன்ஸ் பண்ணுவான். வாய மூடுன்பான். சிக்கடா இவன் காம்பேட்டுக்கு பழக்கப்பட்டவன் போலன்பான். டெங்கி இருக்க டேட்டா படி இவன் தான் போன வருஷமும் நிஞ்சுட்சுல டாப் பெர்ஃபார்மரா இருந்திருக்கான். ஆனா மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல தான் சொதப்பிருக்கான்பான். சிக்கடா அகாடமி இவனெல்லாம் கிராஜுவேட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கலான்பான். இவபேவை அந்த டஸ்ட்ல கூட கண்டுபிடிச்சிருப்பான் பொருட்டோ. ஒரு க்ளோன் அனுப்புவான், அடிச்சு பறக்கூடவும் மற்ற ரெண்டு போக சொல்லுவான். க்ளோன்ஸ்னால ரொம்ப வேலை வாங்குறாயான்ட்டு போகுங்க. பொருட்டோ திரும்ப ஃபைட் பண்றதை மட்டும் நிறுத்த மாட்டான். பொருட்டோ இல்லைன்னு கத்துவான் டெங்கி. இனோஜின் இவன் ஏன் இவ்வளவு டிட்டர்மைண்டா இருக்கான்னு கேட்பான். சூமிரே அவனை பாக்குறப்ப இன்னொருத்தங்க தயவுல இருக்கிற மாதிரி இல்லைன்பா. இவபே எல்லா க்ளோன்ஸ் அண்ட் பொருட்டோவையும் சமாளிச்சுட்டு என்னடா ஹோக்காகே பையா உன் லிமிட்டுக்கு போயிட்டியா, உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு கேட்பான். பொருட்டோ ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே நினைக்கிறவங்கிட்ட நான் சண்டை போட்டு கிவ் அப் பண்ண மாட்டேன்டான்பா. இவபே ஆனா நீ செய்யணும், அததான் ஹோக்காகேவும் மற்ற அடல்ட்ஸுமே பண்றாங்க. அவங்க ரேங்க்ல மேல மேல போறக்கு ரீசனே அவங்க கிட்ட இருக்க பவர் தான். அப்புறம் இப்போ அவங்க காலம் மாறிடுச்சுன்னு முடிவெடுத்துட்டாங்க. விஷயங்கள் முதல் போலவே இருந்தா நான் எப்பவோ கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா இருப்பேன்பான். ஆனா நிஞ்சுட்சுக்கு சம்பந்தமே இல்லாத கோர்சஸ் இருக்கனால தான் நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன்பா. பொருட்டோ அப்படின்னா படிக்கிறதுல நீ ரொம்ப சொதப்பலான்னு கேட்பான். அதுக்கு என்னன்பா இவபே. பொருட்டோ தப்பான ஆளுகிட்ட அதை சொல்லிட்டேன்பா. என்னடா சொன்னேன்பா இவபே. பொருட்டோ நீ ஸ்னோபி ஆகணுங்கிறத முடிவெடுத்திருக்கீல, அப்ப எத்தனை தடவை ஃபெயில் ஆனா திரும்ப ட்ரை பண்றான்பா. ஃபைட் பண்ணிட்டு என்னமோ உனக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம் போலவும் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு உலகமே ஒன்ன எதிர்த்து நிக்கிற போல நடந்துக்க அதை விட்டுட்டு அதை பண்ணிருக்கலாமே, இந்த விஷயம் கூலாவே இல்லைன்பா. இவவே பொருட்டோவை தூக்கி போட்டு நான் அன்கூலா இருக்கேன்னு சொல்ல வரையான்பா. உன்ன போல இருக்கவங்க எல்லாம் தோக்க மாட்டேன்டான்ட்டு பொருட்டோ க்ளோன்ஸோட அட்டாக் பண்ணுவான். இவபே இதை நீ தான் கேட்டு கோட்டை போடவும் ஆள் டிசப்பியர் ஆயிருப்பான். இங்க
இங்க பாடுறான்பான். பார்த்தா பில்லர் மேல இருப்பான். ஷூரிகன்ஸ் எடுத்துட்டு ரியல் ஒன்னை தாக்குனா க்ளோன்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதுலன்ட்டு அட்டாக் வைப்பான். அப்ப பின்னாடி இருக்க நீதான ரியல் ஒன்ட்டு அட்டாக் வைப்பான். பொருட்டோ சிரிப்பான். பார்த்தா அது க்ளோனா இருக்கும். பொருட்டோ க்ளோன்ஸோட சேர்ந்து என் க்ளோன்ஸ் ஒன்னும் எனக்கு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது, நான் ஒன்னும் ஹொக்காகேவோட வாழை பிடிச்சிட்டு வளரலைன்ட்டு ஃபைனல் ப்ளோ வைப்பான். எல்லாரும் அவன் சாதிச்சிட்டான்ட்டு எக்ஸைட் ஆவாங்க. பொருட்டோ க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாம் அதை கடந்துதான் வராங்க, நீ அவங்க பாதையில குறுக்க நிக்காதேன்பான். இவ பேஸ் செமரேஜ் ஆயிருவான். கடுப்பேத்தறத நிறுத்துடான்ட்டு ஏத் ரிலீஸ்ல வெப்பன் யூஸ் பண்ணி ஹேமர் டைப்ல கிரியேட் பண்ணி கிரவுண்ட்ல அடிப்பான். பில்லரே சரியும். சாரடா அவன் என்ன பண்றான்பா. சிக்கடா அவனுக்கு ஹெட் ஸ்டைலுமே தெரியுமான்பா. இவ பே நான் ஹொக்காகே போல ஆக விரும்புறேன், அவரு போல சண்டை போட விரும்புறேன், அந்த பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், எல்லாத்தையும் நான் இங்க முடிய விட மாட்டேன்ட்டு அட்டாக் வைக்க வரப்ப ஈனோஜின் அவனோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல யூஸ் பண்ணிருப்பான். டெங்கி என்னது அதுன்பான். சிக்கடா இது சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் ஈனோஜின்ட்டு பாப்பான். இவ பை கடுப்பா என்னடா பண்றேன்னு கேட்பான். ஈனோஜின் நீ உன்னோட வெப்பனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல, ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்க, இது எப்படி ஃபேர் ஃபைட் ஆகும்னு கேட்பான். இவ பே நீ சொல்றது சரிதான், நான் கூலா இல்லைன்பான். எல்லா பசங்களும் எக்ஸைட் ஆவாங்க. ஷீனோ பொருட்டோன்ட்டு கத்திட்டு வருவான். பொருட்டோ இருக்குன்னு தம்ஸ் அப் பண்ணுவான். பொருட்டோ மற்றவங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவான். லஞ்ச் சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. சரின்பான். பொருட்டோ கூட மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸா பழகிறத பார்த்துட்டு சுமிரே சந்தோஷப்படுவா. சோச்சு ரொம்ப கன்சர்ன் ஆக்கேன்னு கேட்பா. சுமிரே கிளாஸ் ரப்புங்கிறனாலன்பா. டெங்கி இப்ப ஏதோ பரவாயில்லன்பான். சிக்கடா யாங்கோ சென்சே நதிக்கு அவனை நல்லா திட்டுவாங்கன்பான். இன்னொரு பையன் திரும்பவும் பிரச்சனை தானே எடுத்துட்டு வந்திருக்கான், எதுலயும் தப்பிச்சிருவான்பான். கூட இருக்கவன் மற்றவங்க தயவுல இருக்கிறதும் நல்லா தானே இருக்குன்பான். ஈனோஜின் பரிதாபமா இருக்கீங்களாடான்பான். என்னன்னு கேட்பானுங்க. அவன் ஒன்னும் அவனுக்காக சண்டை போடலையே, அவன் கிளாஸ்மேட்டான டெங்கியை தள்ளி விட்டான், நீங்க யாரும் அவனை காப்பாத்த வந்து பாக்கலையேன்பான். மலுப்புவானுங்க. ஈனோஜின் பொருட்டோக்கு நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா நீங்க சுத்த சொதப்பல்றான்பான். இவாபே வரவும் எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பொருட்டோ கிட்ட வரவும் பொருட்டோ கூப்பிடுவான். பொருட்டோ ஹே என்ன கிளாஸ்க்கு வந்துட்ட போலன்பான். இவாபே நம்ம தான் கிளாஸ்மேட்ஸ் ஆச்சேன்னு கூறுவான். டெங்கியன் சிக்கடை ஷாக் ஆவாங்க. ஷீனோ வரவும் சூமிரி எந்திரிக்க சொல்லுவா எல்லாத்தையும். அப்புறம் பவ் பண்ண சொல்லுவா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ மெட்டர்லி கோஸ் வைல்டுங்கிற எபிசோட் தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் பொருட்டோ. やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶから棒に吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさやぶれかぶれのやぶ医者が